Chant the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்போ நம்ம சிவசூத்ராஸ் போன வாரம் தான் ஆரம்பிச்சோம். This is second time we are taking. சிவசூத்ரால 77 சூத்ராஸ் ஆகுது. சூத்ரா மீன்ஸ் சுருங்க சொல்லி விளங்க வைத்த. In 1 or 2 words containing so much of the knowledge, that is sutra. Sutra எப்படி ஃபார்முலா. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சொல்லுவோம் a plus b whole square is a square, b square plus 2ab மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். அது போல சிவசூத்ரா சொல்றது சுருங்க சொல்லி விளங்க. இட்ஸ் the quintessence of ஞானா. It comes in the Kashmir Saivism. They are the origin for the Shaiva Siddhanta. இதுல 77 சூத்திரம் இருக்கு. இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. இதுல முதல்ல ஒரு 4 சூத்திரால நீ எங்க இருந்த, எப்படி வந்த அப்படின்னுட்டு the totality of our origin is explained. Chaitanyam Atma. The Atman, the creative energy is all pervading, everywhere, everywhere, everywhere. குருஜி சொல்றது போல நம்ம காற்றை பார்க்க முடியாது, ஆனால் வாயு தத்துவத்தில் காற்று வளிமண்டலத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் மிதந்துட்டு இருக்கோம். We can feel, but we cannot see that. In the field of prana, we are existing. அது சைத்தன்யம் ஆத்மா. That one single creative energy is everywhere. இதை சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கலாம், கடல். அது எல்லாமே தண்ணி தான், எல்லாம் நிறைஞ்சிருக்கு. It takes various shapes depending upon the pressure of the air. Waves. அலையும் கடலும் சொல்றோம். அலைகள் கூட கடல் தான். அந்த கடல் எவ்வளவோ இருக்கு. But all put together you say Bay of Bengal, வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம் சொல்றோம். அது போல இது நம்ம பார்க்கிறப்ப சைத்தன்யம் ஆத்மா. அதனால இது ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை அன்னவர்க்கே சரண் யாக்களே. அவ்வளவுதான், இருக்கிறது ஒண்ணுதான். அங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள் வெளிக்குள்ளே தன்மயமாய் நின்றது. தனக்குத்தானே எப்படி ஒரு சிலந்தி பூச்சி ஊர்ண நாபி தனக்குத்தானே அந்த வலைக்கான பொருளையும் உற்பத்தி செய்து வலையையும் கட்டி அந்த வலைக்குள்ளேயே வசிக்கிறதோ, அது போல that one creative energy is existing in everything. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், மரத்தில் மறைந்தது பார்முதல். எவ்ரிதிங். அத முதல்ல பகவான் சொல்லிடுறார், சிவா சொல்லிடுறார் பார்வதிக்கு, இருக்கிறது நான் மட்டும்தான். பிரகாஷா, அதனுடைய வெளிப்பாடுகளை உண்டாக்குவது நீ. விமர்ஷா. பார்வதி is all pervading, giving expression for the Shiva Tattva. Nimesha, Unmesha. Nimesha means closing the eyes. When you close the eyes, nothing is visible.
only when you open the eyes, Unmesha, you are able to see things all around. Like that, Shiva Tattva is Prakasha, Sakti Tattva is Vimarsa. இது முதலே சொல்லிடுற. சொல்லிட்டு நீ என்ன பண்ண, என்ன விட்டு போயிட்ட. ஞானம் வந்தா, நீ மனிதனாக உருவெடுத்து பல எத்தனையோ பிறவிகளை எடுத்து நான் தான் நீ மறந்துட்டேன், எங்கேயோ போயிட்டேன். நான் 100வது மாடியில் இருக்கிறேன் அப்படின்னு, நான் 100வது மாடியில் இருக்கிறேன்னு நீ கிரவுண்ட்ல இருக்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. எப்படி நீ திரும்பி என்கிட்ட வரணும்? அதுக்கு ஞானம் வந்தா, எதை நீ அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உன்னை கட்டி போடுறது. அம்மா வச்சு வந்த உடனேயே ஃபேனை பாக்குறோம், இது அப்பாங்கிறோம், அம்மாங்கிறோம், தாத்தாங்கிறோம், அவ்வளவுதான். சுத்தமா நம்ம யாரும் மறந்துட்டோம். ஆக இந்த படிப்பறிவு, பட்டறிவு ரெண்டுமே வந்தா, அது பொன் விலங்கால் ஆனாரான இரும்பு விலங்காலான விலங்கு தானே, அத சொல்லிடுறாங்க. அது போன வாரமா பார்த்துட்டோம். அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த ஞானம் பந்தாங்கிறப்பவே எப்படி நீ மாயால மூழ்கிக்கிறப்ப அந்த பந்தம் ஒண்ணு எப்படி கட்டி போடுது, என்ன ஒண்ணு எப்படி கட்டி போடுது, நீ என்னவா இருக்க, 5 வகையான கட்டுக்குள், கஞ்சுகாஸ், 5 வகையான ஒரு திரைக்குள் நீ சுற்றப்பட்டிருக்கிறாய். என்னது? முதல்ல காலா, மனித பிறவி எடுத்த உடனேயே the date of birth and date of death is determined. You have chosen it. And niyati, இரண்டாவது, யாருக்கு பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி சஞ்சித கர்மா இருந்த கொஞ்சம் எடுத்துட்டு பிராரப்த கர்மாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் நீ பிளான் போட்டுட்டு வர்ற, அதுதான் நியதி. 3வது கலா, உனக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தின் விதைகள், சைலன்ஸ், மெடிடேஷன், அழகான மியூசிக், மனம் லயிக்கக்கூடிய அந்த ரைட் லோப் ஆஃப் த பிரெயின், தட் இஸ் கலா. அடுத்தது பாத்தீங்கன்னா வித்யா, அது வித்யான ஞானம். ஞானம் வந்தா வித்யான்னு the innate tendencies innate tendencies within which comes in the form of learning skills. ஒருத்தர் கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒருத்தர் மேத்தமெட்டிக்ஸ், ஒன்னொருத்தருக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது போல இட் டிபெண்ட்ஸ். there's a left lobe of the brain. அண்ட் ரெண்டுமே சேர்ந்து வந்துட்டோம். வந்த உடனே டச் விட்டு போனா ராகா. ராகா மீன்ஸ் வாட் யூ அக்வயர் பை டிசைர்ஸ் அண்ட் டெண்டன்சிஸ். எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, நான் மேனேஜிங் டைரக்டர், நான் சிஇஓ, அது இது எல்லாம் முடிச்சுட்டு கப்புன்னு ஒரு நாள் அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்த உடனே நேரா போய் சேர்ந்து, அது வரைக்கும் we are there in the world. அதுதான் பகவான் சொல்றார், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நம்ம வெள்ளை சட்டை போட்டு இருக்கோம், போறோம். ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த ப்ளூ சட்டை உங்களுக்கு சரியாவே இல்லையே, நல்லா இல்லையே. ப்ளூ சட்டையா? யோ வெள்ளை சட்டை தான் ஏன் போட்டு இருக்கேன் சார், நல்லா பாருங்க சார். என்ன சார் ப்ளூ சட்டை? அப்படியா, பாத்துக்கிற ஒரு நிமிஷம், வெள்ளையா தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போறீங்க, நடந்து போன சார் இந்த ப்ளூ ஷர்ட் என்ன சார், எங்க செலக்ட் பண்ணீங்க, பிரமாதமா இருக்க, எனக்கு சொல்லுங்க சார், எங்க போத்தீஸ்ல எடுத்தீங்களா, நல்லிஸ்ல எடுத்தீங்களா? என்னடா அவனும் ப்ளூ சொல்றான், இவனும் ப்ளூ சொல்றான். ஒருவேளை நம்ம கண்ணு கெட்டு போச்சா மறுபடியும் பார்க்கணும். பார்த்த உடனே வெள்ளை சட்டையாட்டான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு ஃப்ரெண்டு வர்ற, சார் பிரமாதம் சார், இதென்ன இது காட்டனா இல்லாட்டி வேற என்ன பண்ணாங்க, பிரமாதமா இருக்கு, வெரைட்டி, இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு சார், பிரமாதமா இருக்கீங்க. ப்ளூ கலரா, வெள்ளை சட்டையா? வெள்ளை சட்டையா சார், பிரமாதமா இருக்குன்றேன். இந்த மாதிரி கலெக்டிங் போட்டது பார்த்ததே இல்லை, பிரமாதமா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிற கடைசியில இதுதான் ப்ளூ கலரு, வெள்ளை கலர் கிடையாதுட்டு ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் வாழ்ந்து முடித்து விடுகிறோம். காலா, நியதி, கலா, வித்யா, ராக், 5 கஞ்சுகாஸ். இது பகவான் சொல்றார். இதுதான்டா நீ, யுவர் குக்கும். எப்படி ஒரு கம்பளி பூச்சி தன்னைத்தானே ஒரு கூட்டுப்புழுவாக மாற்றிக் கொள்கிறது, அது பரிணாம வளர்ச்சிக்கு. அதை போல் உனக்கு நீயே சுத்திக்கிட்டு இருக்க. You believe certain things, belief systems. You get bound, you get limited by your own belief system. அடுத்து என்ன சொல்ற, யோனி வர்க்கா கலாசரி. உடம்பு எப்படி வருது, என்னுடைய படைப்பால, அம்பாளுடைய படைப்பால 84 லட்சம் யோனிகள்.
84 lakhs ஆஃப் ஸ்பீஷீஸ்ல நீ போய் 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 கடைசியே எதிர்ல மனுஷனா வந்திருக்க. திஸ் இஸ் a step for you to come back to me. நாரதர் என்ன சொல்றாரு, அதனாலதான் உனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வச்சிருக்கேன். நமக்கு என்னதான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் திருப்தி வர்றதில்லை, எவ்வளவுதான் பார்த்தாலும் கண் அசந்து போறது, எவ்வளவுதான் கேட்டாலும் போருண்டா சாமிங்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல மட்டும் கேட்கணும்னு தோன்றது. அப்ப எனக்கு திருப்திங்கிறத வராதா என்றப்ப திருப்திங்கிற ஒரு நிலை இருக்கு, அதுல இருந்துதான் நான் வந்தேன் அந்த ஒரு சீடு, அந்த ஒரு விதை நமக்குள்ள இருக்கு. அதுதான் நிவிருத்தி கலா. நிவிருத்தி கலா சிவபெருமான் சொல்றார், அப்படி உன்னை விட்டுட மாட்டேன், நீ என்கிட்டதான் அது சேரணும். அதுக்கான விதைய நானு விதைச்சிருக்கேன். அதுக்கான சூரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சாதனை என்ற சூரிய வெளிச்சம், தண்ணீரைகிற பராமரிப்பு, நல்ல உரம் என்கிற ஞானம், உண்மையான ஞானம், இதையெல்லாம் கொண்டு வந்து நீ தாண்டா வளர்க்கணும். நீ வளர்க்காம விதையிலேயே இருந்தா அப்படியே போக வேண்டியதான்னுட்டு அவர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள என்ன இருக்கு, நிவிருத்தி கலா. எதை விட்டாலும் திருப்தி வரமாட்டேங்குது, திருப்தி வரமாட்டேங்குது. அப்போ திருப்தி வரணும்னு என்ன பண்றது? அந்த கேள்வி மனிதனுக்கு மட்டும் தான் வர முடியும், மனித பிறவிக்கு மட்டும் தான் வர முடியும். அந்த நிவிருத்தி கலை என்ன பண்றது? பிரதிஷ்டா, நம்மளோட ஒரு நிலைப்பாடு உடைய செய்கிறது. நான் என்ன செய்யணும்? பதஞ்சலி யோக சூத்ரா படிக்கணுமா, சிவசூத்ரா கேட்கணுமா, மகாபாரதம் படிக்கணுமா, பகவத்கீதையை கேட்கணுமா, என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தேடுதல், ஒரு வேட்கை, அந்த நிவிருத்தி கலாவில இருந்து பிரதிஷ்ட கலா. அப்ப நீங்க நம்ம குருஜியை பிடிச்சுக்கிறீங்க, அது போல சத்குருக்கள், ஏனால் வழி காட்டியவர்கள், அவர்கள் லட்சியத்தை அடைந்தவர்கள். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். குருவினா கத்தி நகி. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு இடையாந்து எதுவுமே கிடையாது. ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு ஏற்கனவே போனவங்க, அப்பா இந்த ரூட்ல போகலாம், வேலூருக்கு போறதா இருந்தா நீ ஸ்ரீபெரும்புதூர் போய் போகலாம், எல்லா கட்டி வண்டலூர் போய் போகலாம், எல்லா கட்டி மதுரை வாயில் பக்கம் போய் போகலாம், பல வழிகள் இருக்கு. ஆனா நேரம் இங்க இருந்து பூந்தமல்லி போய் போறேன்னா ஸ்ட்ரைட் எல்லாமே உனக்கு ஹைவேஸ்ல போறதுப்பா, எல்லாமே பைபாஸ்ல போய் சீக்கிரம் போயிடலாம், வேலூருக்கு 2.5 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சத்குருக்கள். நம்ம சூஸ் பண்ணி வண்டலூர் போய், வண்டலூருக்கு ஸ்ரீபெரும்புதூர் வந்து, ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சேத்திரம் போய், சுங்குவார் சேத்திரம் எங்க போய் திரும்பி மறுபடியும் வாலாஜா பாத்துக்கு போய், சார் இந்த வாலாஜா பெட்டுக்கு போனா வாலாஜா பாத்துக்கு வந்துட்டீங்கன்னு போய், மறுபடியும் வாலாஜா பெட்டுக்கு வந்து ஆற்காடு, ராணிப்பேட்டை, கடைசியில வேலூர் சேரத்துக்குள்ளார தீர்ந்தது பாடு. அவ்வளவுதான். அதற்காகத்தான் குருபினா கதிர்கி. ஏற்கனவே சென்று லட்சியத்தை அடைந்தவர்கள், வழிகாட்டிகள், சத்குருக்கள். சிவபெருமான் சொல்றார், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்களை பிடிச்சுக்கோ. அது பிரதிஷ்ட கலா, பிரதிஷ்ட கலா. அதை பிடிச்ச பெருமா வித்யா கலா, சுத்த வித்யா கலா, உண்மையான ஞானம் எதென்று போதித்து வழிகாட்டக்கூடியவர்கள் நம்முடைய சத்குருக்கள். அதில் நம்பிக்கை வரும்போது சாந்தி கலா, உனக்குள்ள தானாக ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிம்மதியும் தானா வருது. ஏன்னா வெள்ளம் நம்ம வெளியே வந்துட்டு இருக்கேன். நீரு பூத்த நெருப்பாக இருக்கும் நான், சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கும்னா, நீ சாம்பலை விசிறி விட என்னுடைய ஞான கனல் அங்கே உனக்கு தானாக வெளிப்படும். அதுதான் சாந்தி கலா. நீ அந்த சாந்தி கலையை அப்படியே லயிச்சு உனக்குள்ள நீ இருக்கிறச்ச சாந்தி அதீத கலா, சாந்தீத கலா. அந்த சாந்தித்த கலை தாண்டா நானு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ உனக்கு ஸ்டெப்பு சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு நீ எங்கிருந்து வந்த, உன்னை எதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கு, எப்படி நீ வரணும், இந்த வழியெல்லாம் சொல்லிட்ட. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சரி சரிட்டு கம்முன்னு படிக்காம இருந்தா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. முயற்சி எடுக்கணும். அதுக்கும் பகவான் சொல்றார், உத்யாமோ பைரவா. பைரவா என்பதுதான் அந்த கான்சியஸ்னஸ், ரியல் அவேர்னஸ், த ஃபுல்னஸ், முழுமை. அங்க போன உடனேயே அப்படியே வெட்ட வெளிச்சம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்கிற ஞானம் தானா வருங்கிறாங்க. இது நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அவர் மைசூர் பக்கத்துல இருக்கிற சாமுண்டி ஹில்ஸ், நம்ம அருண் பக்கத்துலயே இருக்கு, அங்கதான் போய் உட்காருவார். He was a real estater in the initial stages. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி பண்ற ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். பாம்பு கூட பிடிப்பார். அது ஒரு காலேஜ் டேஸ்ல பாம்பு பிடிச்சி அந்த விஷயத்தெல்லாம் வித்து அது காசு பண்ணுவார் பாக்கெட் மணி. அவங்க அப்பா டாக்டர், ஆனா அவர்
தினம் எப்போ ஒரு பெரிய மோட்டார் பைக்னா ரொம்ப இஷ்டம், ஒரு ஃபேசினேஷன். அதுல இருந்து தினம் சாமண்டி ஹில்ஸ் போயிட்டு இப்படி உட்கார்ந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஒருவர் அப்படி கண்டு திறந்து பார்த்தா எல்லா இடத்துலயும் தானே இருக்கிற மாதிரி உணர்வு அவருக்கு இருந்து அவர் கண்ணை கசக்கி எல்லாம் கூட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறார். பைத்தியம் கிட்ட பிடிச்சிட்டு தனக்கு அந்த மரத்துல பார்த்தா நான் இருக்கேன், இந்த காக்காயில பார்த்தா நான் இருக்கேன், இந்த பாறையில பார்த்தா நானே இருக்கேன், என் மேல நானே உட்கார்ந்து இருக்கேன். இது என்னடான்ட்டு he is so innocent that he declares openly how he got the consciousness everything is one energy. That only made him a kind of a total change in his outlook and he has become a Sadguru or something. அது அவருக்கு மனித பிறவியில அதுவும் மனித பிறவியிலேயே சாதனா பண்ணி 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 எத்தனை அவருக்கே தெரியாது. அந்த சாதனுடைய உச்சக்கட்டத்துல போய் 3வது பிறவியில தான் அவருக்கு இந்த ஞானம் வந்தது. அவரே சொல்றாரு. அவர் இருந்த 3 ஜென்மம் எடுத்ததும் வெள்ளியங்கிரி மலை தான். அந்த வெள்ளியங்கிரி மலை உச்சியில உட்கார்ந்து வானத்தை பாக்குறச்சு அவருக்குள்ள என்னவோ பண்ணும். இங்கதான் நான் இருக்கேன் அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதோட ஒரு முறை அவர் தள்ளிடுறாங்க. 2வது முறை அந்த அவருடைய ஆவல் பூர்த்தியாகாம போயிடுறாரு. 3வது ஜென்மம், இந்த ஜென்மத்துல நானு ஜக்கி வாசுதேவா இருக்கேன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு. அது போல வழிகாட்டக்கூடிய சத்குருக்கள் நம்ம இருக்கச்ச யோனி வர்க்கா கலா சரீரம் அதை முடிச்சுட்டு உனக்குள்ள நான் வச்சிருக்கேங்கிறப்ப உஜ்ஜாமோ பைரவா, அந்த எழுச்சி வேணும். அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு சத்குருக்களை பழக்கம். குருஜி என்ன சொல்றார்? என்ன வந்தாலும் கிரியா ஒழுங்கா பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பஸ்ரிகா, ஓம் சாண்டிங், சுதர்ஷன கிரியா. யூ ஆர் கனெக்டட் டு மீ. I will give you the experience of falling down. I will never let you fall. இது சத்குருடைய வார்த்தை சார். லட்சியத்தை அடைந்தவர்கள் கொடுத்த வாக்கு சும்மா வாரி எரிப்பாங்க? கிடையவே கிடையாது. அதுல முழுமையான நம்பிக்கை வச்சு அவர் அடைந்ததை நானும் அடைய முடியும். ஏனென்றால் அந்த நிவிருத்தி கலா எனக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம குருஜி அதெல்லாம் சொல்ற, எனக்கு தெரியும் பூவாய் மலருங்கள், எனக்கு பூவை கொண்டு வராதீங்க, நீங்கள் வேறு இல்லை. அதே போல சத்ய சாய்பாபா சொல்றார், ஐ நோ ஐ ஆம் காட், ஐ நோ யூ ஆர் ஆல்சோ காட். டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் காட், ஐ ஆம் ஹியர். அதனால அந்த உத்யாமோ பைரவாங்கிறப்ப எப்ப சக்தி வரும்? நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருமுகமாக இருக்கணும். எண்ணம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு, வார்த்தை ஒரு பக்கம் இருந்துகிட்டு, செயல் ஒரு பக்கம் இருந்தா நிம்மதி கண்டிப்பா வராது. அந்த சக்தியோட செயல்படணும்னு ஒருமுகப்பட்ட ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோக்கஸ் எப்ப இருக்கும்? அனாவசியமான சிந்தனைகள் இல்லாம நம்ம தேடிக்கிட்டு போகணும் இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இல்லையா? இயேசுபிரான் அட்வைஸா இருந்தாங்க. உங்களுக்குள்ள தேடணும். நீங்க என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அப்போ அதுக்கான சக்தி வர்றதுக்கு உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றுபட்டு இந்த சிங்கிள் அலைன்மெண்ட் இல்லையா? அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. நம்ம இறைவனை போறோம். அது போல அந்த சக்தி எப்போ வரும்? நம்ம சாத்விகா, நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறச்ச எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். யூ கெட் த பாயிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா மத்தவன் என்ன அவன் நல்ல வழி உங்களை கேட்டானா சொல்லுங்க, கேட்கலையா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அது பேரனோ பேத்தியோ பொண்ணோ மருமகனோ யாரோ இருக்கட்டும், இது என்னப்பான்னு கேட்டா சொல்லுங்க. கேட்க காட்டி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு பாதிக்கப்படாமல் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சொல்லிதான் நடக்கணும். அந்த நான் என்ற எண்ணம் இல்லாமல், ஐ மீ மை மைண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு எண்ணம் சொன்னீங்கன்னா அது எந்த பாதிப்பும் உங்களை ஏற்படுத்தாது. நேற்றோட ஜெயந்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னாலே அந்த பையன் சத்தம் போட்டுருந்தா சத்தம் போடாதாப்பான்னு அவன் உடனே கோவம் வந்துடும். நான் ஏன் சத்தம் போடாம பேசல? ஆனா அந்த உண்மை உறுத்துது. ஏன்னா அவனுக்குள்ளே அந்த நிவிருத்தி கலா இருக்கு. ஆமா, நான் சத்தம் போடக்கூடாது, சைலண்டா இருக்க பையன். அது போல நமக்குள்ள அந்த மௌன குரு இருக்க. அதனால முதல்ல நம்முடைய எண்ணங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வேஜனோ சுகினோ பவந்த். எனக்குன்னு விதிக்கப்பட்டது நிச்சயமா வரும், அது சந்தேகமே கிடையாது. அப்ப நான் ஏன் போராடணும்?
தன்னியல் சார்ந்தனன் உந்தீர் பெற தனக்கு ஒரு செயலை உந்தி பெற. ரமண பகவான் ரொம்ப அழகா சொல்லுவார், எப்போ உன்னுடைய இயல்பை நீ அடைஞ்சிட்டியோ நீ செய்ய வேண்டிய ஒண்ணுமே இல்லடாங்கிற. அன்றாட கடமைகள் உன் வழியில் எது வருதோ அது செய் அப்படி. தன் இயல் சார்ந்தனன் உந்தி பெற தனக்கு ஒரு செயலிலை உந்தி. இது பகவான் ரமணர் சொல்றது. அது போல நல்ல மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறச்சே, மத்தவன் கார் வாங்கினா என்ன, கடைக்கு போனா வாங்கினா என்ன, போத்தீஸுக்கு போனா வாங்கினா என்ன, லஞ்சம் வாங்கினா என்ன, நமக்கு என்ன நல்லா இருடாப்பா பினிஷ்ட். அப்ப அந்த எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எண்ணங்கள் குறைந்தால் வார்த்தைகள் தானாக குறையும். வார்த்தைகள் குறையும் பொழுது அங்கே இன்டராக்ஷன், தேர் வில் நாட் பி ரியாக்ஷன். அதனால உங்களுடைய செயல்களும் அமைதியின் தத்துவமாக இருக்கும். அப்போ உத்யோகமா பைரவா, உத்யோகமா பைரவா அப்படின்னு சொன்னாலேயே உங்களுக்குள்ள பைரவா என்பது ஃபுல்னஸ். உத்தியமங்கிறது உனக்குள்ள பொங்கி வரக்கூடிய அந்த சக்தி. அந்த சக்தி எப்போ வரும்? உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் சாதனை. இதுக்கு பகவான் சிவபெருமான் சொல்லிட்டார். உத்தியமா நம்ம குருஜி இந்த ஒரு சூத்திரத்துக்கு மட்டும் 10 பேஜ் எழுதியிருக்கார். ஏன்னா போன வாரம் இது சுருக்க முடிச்சுட்டேன். வீட்டுல அம்மா தான் சொன்னாங்க, அதை நீங்க என்ன எலாபரேட் பண்ணுங்க. குருஜியோட சிவசூத்ராஸ் புக் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 பேஜ் கொடுத்துருக்காரு உத்தியமா பைரவா. குருஜி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த அசென்ஷன், அந்த ஞான பாதையில் போறது தானா நடக்கும். நீங்க எதையுமே வெட்டி முறிக்க வேணாம். உங்க பிராண அதிகமாக அதிகமாக தானாக உங்களுக்குள் ஞானம் விளையும். யாரையும் மாற்ற முயற்சி பண்ணவே வேணாம். அவனுக்கு விதிக்கப்பட்டதை நீங்க மாற்ற முடியாது. மாஸ்டர் பிளான்ல வந்தீங்க. எல்லாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிளஸ்ஸிங், கிரியா, பிராணசக்தி மட்டும் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நீங்க யாரையும் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். இதுல லபோதிவா நடிச்சதுல பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அதனால்தான் உத்தியாமம் பைரவா. அந்த உத்தியாமங்கிறப்ப நமக்கு அந்த சக்தி வேணும், உந்து சக்தி வேணும். எப்படி ராக்கெட் மேல போகும், எப்படி ஒரு சேட்டலைட் மேல போகும்? ராக்கெட் முக்கியம். லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இட்ஸ் உந்து சக்தி. அந்த உந்து சக்தி போக போக at one point, one stage, all the rockets will fall down and you will see that you are already in the trajectory. அது போல உத்யோகமோ பைரவா. பைரவா மீன்ஸ் the fullness, the complete consciousness. ஸோ அவரை வழிகாட்டிட்டார். ஸோ முதல் ஸ்டெப்பே என்ன? உனக்குள்ள அந்த சக்தி வேணும். 3 ஸ்டேஜ் பிராணாயாமா பண்றச்ச நிம்மதி வந்துடுது. ஏன்னா யுவர் 5 elements is aligned with the 5 elements of Mother Earth. Vastrika பண்றச்ச you get the energy and you push out all the negative emotions. And then when you do the Om chanting, automatically you become one with it. And then when you do the Kriya, you are already there in the Bhairava consciousness. இது சொல்லிட்டார் பகவான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ற? இது முயற்சி பண்ணி வளர்த்துக்கிறது யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த ஃபுல்னஸை தேடி தானே சார் போறோம். கோயிலுக்கு போறோம், விநாயகர் சதுர்த்தி பண்றோம், லட்சுமி விரதம் பண்றோம், கொழுக்கட்டை பண்றோம், எல்லாமே பண்றோம். எதுக்காக பண்றோம்? அந்த ஃபுல்னஸ், அந்த நமக்கு அந்த வேலையில ஒரு சந்தோஷம் வருது. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொழுக்கட்டை பண்ணிருப்பீங்க. கொழுக்கட்டை பண்ணி நீங்களே கப்பு கப்புன்னு போட்டுக்காம அக்கத்து பயில குழந்தைங்க வந்தான்னு வச்சுவாங்க, கண்ணு இந்த ஒரு கொழுக்கட்டை, கேர் அண்ட் ஷேர். அது எவ்வளவு சந்தோஷத்தை தான் தெரியுமா? பக்கத்து அந்த பையன் வந்திருக்கான், அதை எடுத்துட்டு போய் உள்ள வைடி, அப்புறம் சாப்பிடலாம் அப்படி சொல்றவங்கலாம் பார்த்துருக்காங்க. அப்போ உங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஏங்க அவன் குழந்தை, அவனுக்கு ஒண்ணு கொடுக்கலாமே, எனக்கு தெரிய உள்ள எடுத்து போய் வை. அங்கேயே கான்ட்ரடிக்ஷன் ஆரம்பிச்சு. இட்ஸ் நாட் இன்டராக்ஷன், இட் இஸ் ரியாக்ஷன். அந்த அம்மா சொல்லுவாங்க, பையனுக்கு கொடுக்கலான்னு வேணாங்கிறாரு, இதுதான் மனுஷ ஜென்மமா எல்லாம் கொட்டி இது அப்படி அந்த மாதிரி நினைப்பாங்க. இவர் சொல்லுவாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நானு, எல்லாம் இவர் தூக்கி தூக்கி கொடுத்து விட்டுருக்காட்டு இவர் சொல்லுவார். அப்பவே உத்தியோகமா பைரவா போச்சு. குருஜி ரொம்ப அழகா சொல்றார், நம்முடைய பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இந்த சென்சரி பர்செப்ஷனால முழுமையை அடைய முடியாது. அதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அந்த ஒருமுகப்படுத்தத்தான் ஆட்டோமேட்டிக்கா இந்த மூன்றுமே அந்த ஒரு நிலையில வரும். அதுதான் தியாமோ பைரவா என்று ரொம்ப ரொம்ப அழகா. அது அடுத்தது போறோம்னு
அந்த முயற்சிங்கிறது தேவை. கிவ் யுவர் 100%. அந்த முழுமையா 100% கொடுத்து ஃபெயில் ஆனாலும் தப்பு இல்லை, வருத்தம் இருக்காது. நான் நிச்சயமா என்னால் முடிஞ்சதை பண்ணேன், கவலை இல்லடா, சொல்றேன், அடுத்த முறை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பிரிண்ட் ரன்னர் தினம் பிராக்டிஸ் பண்றாரு, இதெல்லாம் நம்ம ஹாப்பினஸ் சொல்லுவோம். நல்ல தினம் விடாம பிராக்டிஸ் பண்ணி அந்த ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ் வர்றச்ச அவருக்கு வந்து 3rd பிளேஸ் கூட வராம போகலாம். ஆனா அதனால வருத்தம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து என்னோட நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பான், அவன் வின் பண்ணான்ட்டு பாராட்டுவீங்க. ஐயோ நான் தோத்து போயிட்டு என்னால முடிஞ்சது நிச்சயமா பண்ணேன், நான் எதையுமே எந்த முயற்சியை கைவிடலைங்கிறப்ப உங்களுக்கும் தெரியாத ஒரு நிறைவு, ஒரு அமைதி தானாக வரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டேக்கன், நாட் கிவன். எது நியாயமோ அதை சொல்லணும். சொல்லாம வாயடிச்சுக்கிறதா உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு குத்தம், சொல்லியிருக்கலாமே. இதுதான், இது எல்லாமே சம்மம் போனம். மொத்தமா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல பாருங்க, அப்பதான் அந்த உத்தியாமங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். எஃபர்ட்டுங்கிறது ஒருபின்ன இதுல அதுல கிடையாது. முழுமையாக எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் ஒருமுகப்பட்டிருக்கா பார்த்தீங்கன்னா அந்த நிலையை நீங்கள் அடைந்தால் அதுதான் உத்தியாமம். அதனுடைய விளைவு தான் பைரவம். பைரவா ஃபுல்னஸ். நான் தோத்தா கூட கண்ணு நான் திருப்தியா பண்ணப்பா, எல்லாமே பண்ணப்பா, பகவான் முடிச்சு வச்சார். முயற்சி பண்றது என்னுடைய கடமை, அதுக்கு கடமை நான் ஏத்துக்கிறேன்றப்ப அங்க திருப்தியும் அமைதியும் இருக்கும். நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் சத்தியமா திருப்தி அமைதி கடைசி வரைக்கும் கிடைக்காது, இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வரப்புதான் டக்கு நீங்க முதலில் போகணும். என்ன கஞ்சுகாஸ், நான் ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்ட ஒரு கிளி, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ண கூட வெளியே போக முடியாது. என் பிராரப்த கர்மா இதே கர்மா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த நிம்மதி வந்துடும். ஆமாண்டா, விதை விதைச்சா விதைப்பான், தெரிய விதைப்பான், என்ன தெரியும், அந்த ஒரு அமைதி வந்துடும். அந்த அமைதி வர்றச்சியே அங்க பைரவா தானாக வரும். இது ரொம்பவே அற்புதமான ஒரு சூத்திரம். இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? எப்படி 100% எல்லாத்துலயும் போடும். இந்த 5 கஞ்சுகாஸ் அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்ப நம்ம யாரும் நல்லா தெரியும். இந்த 5 தான் நம்மள கடவுள் பிரிச்சிருக்கு. இதுல 2 ஒண்ணு மாத்தவே முடியாது. என்னது மாத்த முடியாது? காலா, நீங்க டேட்டா சார் டேட்டா ஆஃப் எக்ஸ்பீரி ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைங்க, சத்தியமா கேட்க முடியாது. சோ காலா நம்ம கிட்ட கிடையாது, நியத்தியும் நம்ம கிட்ட கிடையாது. ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு, மாஸ்டர் பிளான், பிராரப்த கர்மா வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததுதான் வர்றது கலா, நம்முடைய ரைட்ல போகுது பிரெயின், வித்யா லெஃப்ட்ல போகுது. இதுல 2 தீவை மாட்டி சிக்கல் உண்டாக்குறது ராகா. அந்த ராகாவை மட்டும் ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த எப்படி அந்த கம்பளி பூச்சி தன் கூட்டுப்புழு பருவத்திலிருந்து ஒரு அழகிய வண்ண பட்டாம்பூச்சியாக வருகிறதோ, வண்ணத்து பூச்சியாக வருகிறது, அப்ப நம்ம will become liberated totally. It's all inbuilt. அதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, வித்யா கலா, சுத்த வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலா. அங்கே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாச்சு. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்தாச்சு. நம்ம ஒரு கஷ்டமான கணக்கு போடுறச்சு கடைசி வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாம் என்ன பண்ணேன், கடைசி பேஜ்ல அந்த ஆன்சர் பேப்பரா போடுறேன். ஒரு சாப்டர்ல நிறைய கணக்கு கொடுத்துட்டு ஒரு கணக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி போட்டு தலைகீழா போட்டு படுத்துட்டு உருட்டு பார்த்து விரட்டு பார்த்து ஒண்ணும் வரலையா, ஒல்ல கடைசி பேஜ் பாக்குறது, இதுதான் ஆன்சர், அதை வச்சுக்கிட்டு மேல போறது, கீழே இருந்து மேல போறது. இது என்னோட வழக்கம். அது போல நமக்கு தெரிஞ்சிடுது இதுதான் கஷ்டம், இதனால தாண்டா நான் மனுஷனா வந்தேன், ஒருத்தருக்கு பொண்டாட்டியா இருக்கேன், ஒருத்தருக்கு பாட்டியா இருக்கேன், ஒருத்தருக்கு வந்து தோழியா இருக்கேன், எதுலயுமே நிம்மதி இல்லை, எவன் என் பேச்ச கேட்கிறான் அப்படின்னு புலம்பிண்டு இருக்காம நம்ம ராஜா பாட்டை தெரியும். Hold on to Sadguru and keep moving. வரதையெல்லாம் see with a witness consciousness. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணீங்கன்னா ராஜா பாட்டை நீங்க போறோம். அதுக்கு முதல்ல ஐ மீ மை மைண்ட், நான், எனது, எனக்கு, என்னுடைய, யாருக்குங்க முதல்ல அதை தூக்கி போடும். அன்பு மட்டுமே சிறப்பு. அடுத்தது ஈகோ, அகம்பாவம். நான் சொல்லி கேட்க, நான் சொல்லி முடியாது, நான் சொல்லி
யோ மயக்கம் வந்து when you are going to coma, நீயாவது நானாவது யாருமே கிடையாது. நேத்து நேத்து என் வேலைக்கு விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அது முன்ன வரத ஒரு அம்மா, அவங்க வந்து ஒரு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. ஐயா உங்களுக்கு பர்த்டே வந்துச்சு 6th ஆகஸ்ட், உங்களுக்காக கொடுத்தாங்க. இந்த வாரம் போனா அந்த செக்யூரிட்டி கார்டு, சார் எங்க அம்மாவை பிளஸ் பண்ணுங்க, அவங்க கீழே விழுந்தாங்க, வீடு பிறந்து அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க இப்ப பிசியோதெரபி போயிட்டு இருக்காங்க அம்மா. நான் போயிட்டு என்ன பாடுனேன், அந்த பஜன்ஸ் எல்லாம் பாடுவேன் சம்டைம். அவங்க பார்த்தோன்னே பாட்டு சாமின்னாங்க. நான் பார்த்தேன், வெறும் ஆசாமி என்ன பாட்டு சாமி சொல்றாங்களே இந்த பாட்டு. எப்படிமா சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம். நான் யாரு? நீங்க பாட்டு சாமி. அப்புறம் பிசியோதெரபிஸ்ட் வந்து, நீங்க உங்க பேரு சொல்லுங்க அண்ணன். அவங்க பேரு அவங்களுக்கு தெரியல சார், அவங்க பேரே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து தன்னுடைய சின்ன வயசுல அவ்வளவு அழகான ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க, சயின்ஸ் டீச்சரா இருந்திருக்காங்க. நீங்க என்ன வேலை பண்ணீங்க அண்ணன்? ஸ்கூல் பேர் நல்லா ஞாபகம் இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வேலை பண்ணேன். என்னவா இருந்தீங்க? டீச்சரா இருந்தேன். அது டக்கு சொல்றாங்க, ஆனா அவங்க பேர் அவங்களுக்கு தெரியல. இதுல ஒண்ணும் இல்லாத ஈகோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன தொழுறோம். இந்த ஞானம் வந்துட்டாலேயே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உத்தியோகமா பைரவா தானா வந்துடும். இதுதான் போறோம். உத்தியோகம் தெரிஞ்சுட்டீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் வந்தா சிவசூத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிவசூத்திரம் தான் அடிப்படை. அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம பகவானுடைய உபதேச சாரம். ரெண்டுத்துல இல்லாத எதுவுமே கிடையாது, ரெண்டுமே போதும். அதுல இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியமா பைரவ பார்த்துட்டோம்னா, இப்ப மொள்ள சிவபெருமான் என்ன சொல்றார், அதுக்கு மேல வழிமுறை சொல்லிட்டு போறார். அந்த சாம்பவ உபாயம். அடுத்தது என்ன? 6வது சூத்திரத்துக்கு போனோம். நம்ம 6வது சூத்திரத்துக்கு போறோம். ஆறாவது சூத்திரம். அதுல என்ன சொல்ற, நானு உனக்கு உடம்ப கொடுத்தனே ஒழிய உன் உடம்புல என்ன சொன்னாங்க? மாத்ருகா. உனக்குள்ள சவுண்ட் பிரின்சிபலா இருக்கேன்னா சார், நம்மள மாதிரி நம்முடைய முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் மாதிரி நம்ம உடம்ப ஆராய்ச்சி பண்ணவங்க யாருமே கிடையாது. மாத்ருகா, உனக்குள்ள அந்த சவுண்ட் எனர்ஜியா நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்ற, உனக்குள்ள சக்தியை இயங்குறத நான் தாண்டா. என்ன சொல்ற? சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார. உனக்குள்ள நான் சக்தி நிலைக்கடனாக நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஸ்வ சம்ஹார, இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொள்வாய். இந்த சம்ஹாரம்னா அழிக்கிறது. அழிக்கிறது என்ன? உங்களுடைய அறியாமையை நீங்க அழிப்பீங்க. எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப். சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க சார், எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அதை நம்ம அப்ளை பண்றது இல்லை. அதுக்கு காரணம் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். we are going in a rat race. கொஞ்சம் நிறுத்தி, எங்க சார் ஓடுறீங்க சார்? கவனிருங்க, அவரு முன்னாடி போயிட்டு இருக்காரு, நான் ஓவர் டேக் பண்ணணும், இன்னும் ஓடலாம். எங்க ஓடுறீங்கன்னு கேட்டா தெரியல, ஆனா ஓடிட்டு இருக்கேன். ஏன் ஓடிட்டு இருக்கேன்? இல்லாட்டி மத்த ஓவர் டேக் பண்ணிடுவோம். இந்த நிலையில் தான் இந்த இன்றைய உலகம் போயிட்டு இருக்கு. அப்பதான் சிவபெருமான் சொல்ற, சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார. சக்தி சக்கர சந்தானே. அப்போ சந்தானேங்கிறப்ப அந்த சக்தியை நான் ஒருமுகப்படுத்துதல். என்ன சக்தி பார்த்தோம்னா, குருஜி ரொம்ப அழகா சொன்னாங்க, யாருமே கிடையாது. நான் பலமுறை கிளாஸ்லயே சொல்லிட்டேன். we are made up of 7 energy centers. சஹஸ்ரஹாரா, ஆக்ஞா, விஷுத்தா, அநாகதா, மணிப்புரகா, சுவாதிஷ்டானா, மூலாதாரம். எல்லாமே சக்திகள் தான். எப்படி எலக்ட்ரிசிட்டி டியூப்லைட்ல போறச்ச வெளிச்சமா வருது, வாட்டர் ஹீட்டர்ல போறச்ச வெந்நீரா வருது, ஃப்ரிட்ஜில் இருக்க சில்லுன்னு இருக்கு, ஏசில போறச்ச குளிர்ச்சியா இருக்கு, சக்தி ஒண்ணுதான். அது போல அந்த காஸ்மிக் எனர்ஜி when it enters and expresses itself in the material body, மனித உடல் என்றப்போ ஆக்ஞான வர்றச்ச பாசிட்டிவ் இஸ் ஞானம், நெகட்டிவ் இஸ் ஆங்கர். பல கிளாஸ் சொல்லியிருக்கேன். விஷுத்தாக்கு வர்றச்ச பாசிட்டிவ் இஸ் கிராட்டிடியூட்,
நெகட்டிவ் இஸ் கிரீவ். அனாகதாக்கு வரச்ச பாசிட்டிவ் இஸ் அன்கண்டிஷனல் லவ், நெகட்டிவ் இஸ் ஃபியர், ஹேட்ரட் அண்ட் பொசசிவ்னஸ். மணிப்புறக்கு போறப்ப பாசிட்டிவ் இஸ் ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி, நெகட்டிவ் இஸ் greed and jealousy. சுவாதிஷ்டானாக்கு போறச்ச பாசிட்டிவ் இஸ் கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, நெகட்டிவ் இஸ் செக்ஸ் அப்சஷன். இப்ப பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், சிவபெருமான், see the positive side. பாசிட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல நாலேஜ், ஞானம், then gratitude, then unconditional love, joy and generosity, creative ability. பாத்தீங்கன்னா மூலாதார will be brimming with energy and vibration. அதனால சொல்லுவார், நெகட்டிவ் பாசிட்டிவ் டெவலப் பண்ணிக்கிட்டே வா, பண்ணின நீ உருப்படுவ, இல்ல கட்டி பிடிச்சி தொங்கின்னு இருப்ப. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சிவசூத்ராவில ஆழ பார்க்க வேண்டியது. இது குருஜி ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுவார், மேலோட இது மட்டும் பண்ணு, இது மட்டும் பண்ணு. அவர் என்ன சொல்றார், முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடிச்சா யுவர் மேஜர் எலிமெண்ட் இன் யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் எலிமெண்ட். நீங்க எந்த உணர்வுகள் வந்தாலும் முதல் தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா ஒரு சமநிலைக்கு வரும், ஒரு நிதானத்துக்கு வருவீங்க. நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்ளை த பிரின்சிபல், ஆட்டோமேட்டிக்கலி தி எனர்ஜிஸ் வில் இன்டர்சேஞ்ச். தானா வரும், அந்த ஞானம் வரும். அவன் சின்ன பையன், அவன் தெரியாம பேச, இது போய் கோவப்படுறதா? அவன் தெரியல கேட்டான், டேய் ஏன்டா படுத்துறேன், சாரிப்பா. ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். குருஜி ரொம்ப அழகா சொல்ல, அதுதான் சக்தி சக்கர சந்தானே. சந்தான மீன்ஸ் யூ ஆர் ரிலேட்டிங் யுவர் செல்ஃப். இதுதான் அது, அதுதான் இது என்றப்ப விஸ்வசம்ஹாரே, உனக்கு நீ யாருன்னு புரிய வச்சிட்ட. யூ ஆர் நத்திங் பட் எனர்ஜி. E is equal to mc ஸ்கொயர். இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தலைகீழார் என்ன கண்டுபிடிச்சு, சூப்பர் ரிலேட்டிவிட்டி தியரி. E is equal to mc ஸ்கொயர். அதை ப்ரூவ் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இதுல பத்திரகிரியார் இருக்காரு, ஆண்டாள் பிராட்டி இருக்காங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார், பத்திரகிரியார் இருக்கார், அருட்பிரகாச வள்ளலார் இருக்கார். இவர்களெல்லாம் ஒளியுடல் பெற்று விஸ்வசம்ஹாரா, இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொண்டவர்கள். அதனால அதே தான் நமக்குள்ளே அந்த சக்தி இருக்கு. அதனால தான் சக்தி சக்கர. அது ஏன் சக்கரன்னு சொல்றாங்க, அது யோசிச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அது ஒரு ரவுண்ட், ஒரு சைக்கிளா போய்கிட்டே இருக்கு. அந்த சக்தி சக்கர சந்தானே, இதனோட நீ ஈடுபட்டிருப்பதால் தான் அத்தனை குழப்பங்களும் வருகின்றன. நீ ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோ. களவும் கற்று மற. களவம்னா இங்க திருடுறது கிடையாது. களவு என்றால் பலவிதமான பாடங்கள், பலவிதமான நியதிகள், பலவிதமான கலைகள் அர்த்தம். களவு என்றால் பலவிதமான நிலைகள். கற்று, அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் MBBS 5 வருஷம் படிக்கிறாருன்னு படிச்சுக்கினே இருக்கு கிடையாது. He applies it, he practices it. அது போல சக்தி சக்கர ஒவ்வொரு எனர்ஜி சென்டர்லயும் என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணு. பாசிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு சந்தானே, அதற்குள் நீ உண்மையான ஞான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் விஸ்வசம்ஹார, இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொண்டு you will attain the பைரவா ஸ்டேட். சார் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு 6 சூத்திரத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன சார் தேவை? சிவசூத்திராவை முடிச்சுடலாம் அப்படியே. என்ன அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்க, இதை நம்ம அப்ளை பண்ணலாம் இல்ல? அப்ளை பண்ணாதானே நம்ம படிக்கிற சிவசூத்திராக்கு அர்த்தம். எனக்கு ஜெயஸ்ரீ எடுக்கிறது பகவத்கீதை ரொம்ப இஷ்டம், கிருஷ்ணலீல ரொம்ப இஷ்டம். எதுக்கு சும்மா நானும் பட்சண்டா கருடன் படிக்காம, எதுக்கு கிருஷ்ண பரமாத்மா உரலை கட்டி போட்டாங்க? எதுக்கு? அந்த அம்மாவுக்கு வேலை இல்லை, இவர் தான் வேலை இல்லையா? அவர் ஏன் வெண்ணையை திருடினார்? அவங்க வீட்லயே வெண்ணெய் கொட்டி இருக்குச்சு, ஏன் திருடினார்? தயவு செஞ்சு அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. கிருஷ்ணலீலா, she is taking so much of pains. சும்மா படிக்கலையே, அது எதிரடி வாதின உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன? காளிங்கன் அர்த்தம் என்ன? காளிங்கன் அர்த்தம் அவருக்கு வேற வேலை இல்லை. யாரோ ஒருத்தன் பாம்பு பூச்சி புத்திக்கு போடாம இவர் ஏன் தலைவேலை வச்சுட்டு வாழை பிடிக்கிறார்? ரொம்ப முக்கியம், யோசிக்கணும். நீங்க 1000 படங்களை உடையது காளிங்கன், அது வாழை ஏன் பிடிக்கணும்? தலைமையிலேயே டான்ஸ் போட்டிருக்கலாமே அவரு.
அதெல்லாம் யோசிக்கணும். அது இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஒரு விரைவில் எதிர்பாருங்கள், விரைவில் எதிர்பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் கேளுங்க. இதெல்லாம் டிஸ்கஸிங். ஸோ இவ்வளவு பெயின்ஸ் எடுத்து பேசுறேன்னு அது நீங்க உட்காந்து கேட்கிறப்போ we would like to share it with you. நானும் படிச்சேன், சுந்தரகாண்டம் படிச்சேன், நானும் படிச்சேன், பகவத்கீதை படிச்சேன். பிரயோஜனமே கிடையாது. வாட் இஸ் இட் அண்டர்லைங் பிரின்சிபல்? யூ ஆர் நத்திங் பட் எனர்ஜி. You are nothing but a vibration. You are nothing but frequency. Nothing but a wavelength. Whether it is amplitude modulation or frequency modulation, it's your choice. அது தெரிஞ்சிருக்கணும். Amplitude modulation means you are going horizontally. Frequency modulation means you are going vertically. So how you modulate your energy is up to you. Very important. FM radio சொல்லுவாங்க, AM radio சொல்லுவாங்க. ரெண்டு விதமான டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கு. அதுல தான் உங்களுக்கு அப்ளை ஆம்ப்ளிடியூட்ன்றப்ப உங்களுக்கு இட் கோஸ் ஆன் ஹரிசான்டலி. அண்ட் தென் FM frequency modulation. How you are going to modulate to attain the ultimate பைரவா state? பயங்கர ஓப்பன் சீக்ரெட். இது தாண்டானே கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அதுதானே ராமலிங்கம் சொல்றாரு. அதே போல சிவசூத்ராஸ் they have come in the 7th century. 7வது நூற்றாண்டிலேயே ஜெய்தேவ் சிங் சொல்லிட்டார். அது இத்தனை இப்ப 21வது நூற்றாண்டுல 21வது நூற்றுல இருக்க நம்ம அந்த 21வது நூற்றாண்டுலயாவது நம்ம கொஞ்சம் கண்ணை திறந்தோம்னா நம்ம பைரவா ஸ்டேட்டை நான் உணர முடியும். சரி, புரிஞ்சுட்டீங்களா? சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார். உங்களுக்குள்ள எனர்ஜி கோபம் வர்றச்ச டபார்னு வெடிக்காதீங்க. அதே எனர்ஜி தான். யூ ஆர் நத்திங் பட் எனர்ஜி. உடனே தண்ணி குடிக்கும். எதுக்கு கோவப்படும்? கோவப்பட்டு நான் என்ன அடைய போறேன், அவன் என்ன எதிர்க்கிறவங்க என்ன அடைய போறான்? யார் மேல கோவப்பட முடியும்? நம்மளை சுத்தி 3 தான் இருக்கு. இட்ஸ் பெட்டர் யூ லேர்ன். ஐ எம் ரிப்பீட்டட். இது 1000 தடவை சொல்லியாச்சு. நம்மளை சுத்தி 3 தான். ஒன்னா ஜனங்க இருக்காங்க, இல்லையா பொருள்கள் இருக்கு, இல்ல காட்டி சிச்சுவேஷன் சூழ்நிலைகள். 3 தானே. சப்போஸ் நீங்க வேகமா போறீங்க, மூலையில அந்த மேஜை ஒண்ணு இருக்கு, நாற்காலி இருக்கு, அந்த சின்ன சுண்டு விரல் கால்ல சிட்டுக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோயோ உயிரே போற மாதிரி ஜிங்குன்னு எகிரி குதிக்குது இல்லையா? அது எல்லாருக்குமே நடக்கும். அந்த சுண்டு விரல் மட்டும் அடிபட்டதுன்னா கால்ல உயிரே போற மாதிரி இருக்கும். அந்த வலி உடனே வந்த கோபம். யாரு இங்க சேர் நடு வீட்டுல போட்டது? புத்தி இருக்குதா அப்படின்னு டமால் வெடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சேர் தானா நகர்ந்து நடு வீட்டுக்கு வராது. அது யாருக்கு குத்தம்? உங்க வீட்டுல இருப்பாங்க. பார்த்து நடக்க வேண்டியது தானே. கண்ணை மூடி நடந்தா இதுதான் நடக்கும். பினிஷ்ட். நான் கண்ணை மூடி நடக்கிறேன்னா நடு வீட்டுல சேரை போட்டுட்டு படாத உயிர் போற வலி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? ஆமா யாருக்குதான் வலி இல்லை அப்படி மொள்ள சொல்லுவாங்க. என்னங்க முணுமுணுக்கிற நீ? பினிஷ்ட். நீங்க கிரியா பண்ணி 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் பண்ணி பஸ்திரிகா பண்ணி அந்த எனர்ஜி எல்லாம் 0. இங்க சக்தி சக்கர சந்தானே எங்க வர்றது? ஒண்ணுமே கிடையாது. யார் கால் அடிப்பட்டது? உங்க கால் அடிப்பட்டது. யாருக்கு வலிக்குது? உங்களுக்கு வலிக்குது. அந்த வலியை நீங்க தான் அனுபவிக்க. சரி, யாரோ பண்ணாங்க. நீங்க கால்ல அங்க அந்த டைம்ல சுண்டு விரல அடிபட்டு ஐயோ அம்மா கத்தணும் யாரா பிளான் பண்ணாங்களா? அந்த ஞானம் வந்தா கோபம் வராது. யோசிச்சு பாருங்க. அந்த வலி வந்த உடனே ஐயோ அம்மா நெக்ஸ்ட் இஸ் எய்தர் யூ கேன் ரியாக்ட் ஆர் இன்டராக்ட் பிஃபோர் தட் திங்க். வலி வலி யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வலி யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அது கோபமா வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே என்ன பண்றீங்க? கம்முன்னு போய் யோசிச்சு சரி என்னவோ சேர் யாரோ ஒருவேளை வேலைக்காரம்மா துடைக்கிறதுல மாப் பண்றதுல இந்த சேர் அப்படி லெஃப்ட் கையில இழுத்துருக்கலாம், மறுபடியும் பிளேஸ்ல போடாம இருக்கலாம். அப்போ அந்த சர்வன்ட் மேடுக்கு நீங்க அந்த வலியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த அம்மா நினைச்சுப்பாங்க, சாமி நீ பாட்டு கண்ணு மூடிட்டு நடந்தா இதுவும் வலிக்கும் இன்னும் வலிக்கும் பாங்க. இதெல்லாம் அனாவசியமான எனர்ஜி. அதனாலதான் சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த ஞானம் வந்துடுத்துன வலிப்பட்டதை நான் எனக்கு தான் வலி. இந்த வலியை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
இல்லாட்டி வலியை திருப்பி சேருக்கும் கொடுக்க முடியாது. சேர்ல முட்டின்டா மறுபடியும் எனக்கு தான் வலி. ஒய்ஃபு பாவம் கிச்சன்ல வேலை பண்றா, அவளுக்கு தெரியுமோ தெரியாது. வேலைக்கிழமை கண்ணு சரியா தெரியாது. என்ன இந்த ஞானம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்தா the same energy of anger when you apply knowledge. உங்களை பார்த்து நீங்களே சிரிப்பீங்க. இது ஜெயஸ்ரீல நிறைய பண்ணுவாங்க. பெயின் இஸ் inevitable, suffering is your choice. பெயின் இஸ் inevitable, suffering is your choice. அதுதான் நாலேஜ் அப்ளை பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா நீ பெத்த பையனும் உண்டு கிடையாது, நீ கட்டின பொண்டாட்டியும் உண்டு கிடையாது, இப்ப உண்டு பேரனும் உண்டு கிடையாது, எதுவுமே உண்டு கிடையாது. இதுல எதனை வாரிட்டு போறோம்? யார் மேல உனது சக்தி சக்கர சம்ஹாரே, சக்தி சக்கர சந்தானே, விஸ்வ சம்ஹார. வந்த வழியை பார்த்து நம்ம போயிடும், சீக்கிரம் மூட்டை கட்டணும் நம்ம. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இதுக்கு முக்கியத்துவம் தரேன். அவர் சொல்லிட்டார், பகவான் உத்யாமா பைரவாட்டார், வா எம்பி குதிட்டார். ரமண பகவான் சொல்லிட்டார் உந்தி பராகிறார். எங்கயா உந்தி பர, எங்க உந்தி பர? அப்படியே ஃப்ளை, லீப் அண்ட் ஃப்ளைங்கிறார், ஹாப் ஸ்டாப் அண்ட் ஜம்ப். அப்படி ஜம்ப் கொடுத்து எம்பி குதிட்டார் பகவான். நம்ம எம்புறோம் எம்புறோம். இது உண்மை, இது உண்மை. இப்போ ஒவ்வொருத்தருடைய உடம்பும், இப்ப நம்ம ரேஷன் கடைக்கு போறோம், போயிட்டு ஒரு 5 கிலோ சக்கரை வாங்கிட்டு வரோம். அந்த 5 கிலோ சக்கரையை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவீங்க? நீங்க வர்றதை பார்த்தா இங்க 6வது மாடியில் இருக்கீங்க உங்க பிளாட். அன்னைக்கு பார்த்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, 6 மாடியில் லோங்கு லோங்கு லோங்குன்னு ஏறுவீங்க. ஏறி வந்த உடனே அந்த 5 கிலோ 50 கிலோவா கணக்கு உண்டா இல்லையா? கணக்கு. ஆனா உங்க உடம்பு 50 கிலோ 60 கிலோ. அதை தூக்கிட்டு எத்தனை வருஷமா தெரிஞ்சுட்டு இருக்கோம்? என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கோமா? ஐயோ இந்த உடம்பு தூக்கிட்டு இருக்கேன் இறக்கி வைக்கிறேன் கிடையாது. பிகாஸ் த பிராணா, த பைரவா, த எனர்ஜி, இட் இஸ் சஸ்டெய்னிங் த பாடி. அந்த பிராணதான் உயிர் சக்தி. அந்த பிராணம் எப்ப இருக்கும்? உத்யோமா பைரவா, சக்தி சக்கர சந்தானே, விஸ்வ சம்ஹார. அப்பதான் அந்த பிராணம் நிற்கும். பிராணம் நிக்காட்டி சொத்த கேஸ். சிவசூத்ரா வேரோட படிச்சு வேற கிடையாது. தேங்க் டு ஜெயஸ்ரீ, நான் சிவசூத்ராவை பொறுமையா படிச்சேன். குருஜி என்ன சொல்லியிருக்காரு, குருஜி எலாபரேட் பண்ணியிருக்காரு. நான் ஐ எம் கிவிங் தி ஜிஸ்ட் ஆஃப் தி சூத்ராஸ். இப்ப செகண்ட் டைம் பண்றச்சு தான் குருஜி பக்கத்துல வச்சு இந்த புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கேன். சொல்லிச்சு புக் அந்த இது பக்கத்துல தாங்க இருக்கு, படிச்சுட்டு இருக்கேன். குருஜி எலாபரேட் பண்றாரு, இது தாண்டா அப்படின்ட்டு. அவர் மாதிரி யாருமே வர முடியாது. அப்போ 70 கிலோ பாடி, 80 கிலோ பாடி உடம்ப அனாவசியமா உட்கார்றோம், எந்திரிக்கிறோம், சைக்கிள் பண்றோம், ஸ்கூட்டி போடுறோம், கார் ஓட்டுறோம். அந்த 80 கிலோ யோசிச்சதே கிடையாது. ஆனா 5 கிலோ சக்கரை ஐயோ உயிரை வாங்குதுன்னு தோணுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இட் இஸ் த பிராணா. பிராணா, இந்த சி ஆஃப் பிராணா யுவர் எக்ஸிஸ்டிங். அந்த சக்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஸ்வ சம்ஹார, இந்த பிரபஞ்சத்தையே நாம் வெற்றி கொள்ளலாம். இந்த சூத்திரம் ரொம்ப 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 முக்கியம். இன்னும் படிச்சுட்டு கிடையாது, ஒவ்வொருத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. பையன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், அதுக்காக உங்க பையன் இல்லைன்னு ஆயிடுவானா? இல்லாட்டி நாளைக்கு வெளியே போடான்னு வீட்டு விட்டு அனுப்பிச்சுக்குவீங்களா? நீ யாரு என்ன வெளியே அனுப்புறதுக்கு? எங்க தாத்தா வச்ச சொத்து, என் பேருக்கு சொத்தை பிரிச்சு வை பையன் கேட்கறன்னு தொலைஞ்சிங்க. நீங்க ஏன் என்ன பெத்தன்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நான் இது பெத்த சாப்பாடு போடு, இட்ஸ் மை பர்த் ரைட் கேட்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கப்சு பண்ணு. அன்கண்டிஷனல் லவ். நான் சமைக்கிறேன்னா நான் சாப்பிடணும், நான் தூங்குனா ஒரு பக்கம் நீ தூங்கு, நீ வேலைக்கு போகலையா நான் வேலை பண்ணு கொட்டுறேன், அவ்வளவுதான். அந்த டைம் வந்ததுன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்த உடனே அவன் தானா மாறுவான், தானா போயிடுவான். நீங்க நினைச்சு ஒண்ணுமே முடியாது. அது தயவு செஞ்சு மண்டையில ஏத்திக்கோங்க. அங்க நான் நினைச்சு நடக்கிறதுங்கிறது ஒரு மாயா. காலையில் குருஜி படிச்சுட்டு இருந்தேன். மாயா என்பது மிகப்பெரிய சூழல். அது கண்ணுக்கு எதிர்க்க உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தட்டிட்டு போயிட்டா இருக்கும். ஆல்வேஸ் யூ ஷுட் பி அவேர். அதுதான் அவேர்னஸ். அப்ளை எவரி எனர்ஜி அன்கண்டிஷனல். நம்ம பையன் ஆயிட்டான், அவனுக்கு எப்படி ஒரு அன்பு காட்டுங்க.
அவனை அன்பு வழி எப்படி நல்வழிப்படுத்து திருடலையா தலையெழுத்து பெத்தாச்சு ரைட் போய் சேருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் டேட் வந்த உடனே அவன் அப்பா 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 கூட வர முடியாது. நீங்க ஹாப்பியா போயிட்டு இருப்பீங்க. So always understand சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார. சொல்லிட்டீங்களா? இப்ப சக்தி பற்றி புரிஞ்சுட்டீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் ஏழாவதுக்கு பார்க்கலாம். ஏழாவது சொல்றாரு, ஏய் சக்தி மட்டும் கிடையாதுடா, நீ 3 நிலையில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்த பேதே துரியா. நீ சும்மா விழிப்பு இல்லை, அது ரொம்ப தெரியும் இல்லையா? ஸ்வப்ன முதல்ல ஜாக்கிரத, ஸ்வப்ன சுஷுப்தி. உன்னுடைய வாழ்க்கை ஏதோ மேலோட சக்தி முடியல, அந்த சக்திக்குள்ள உன்னை இழுத்துட்டு போற மாயையில. எப்படி இழுத்துட்டு போறேன்? வேக்குவல் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட் அண்ட் டீப் ஸ்லீப் ஸ்டேட். காலையில் கண்பிடிக்கிறச்சியே இத்தனை ஆட்டம் போடுறோம் நாம இல்லையா? சுண்டு விரல் வலியில் தொடங்கி இட்லியில உப்பு இல்லைங்கிற வரைக்கும், டேப்ல தண்ணி வரலங்கிற வரைக்கும் எல்லாம் லபோ நிபோ அடிச்சுக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது ஸ்வப்ன, சொல்லவே வேணாம். கண்ணு மூடிட்டு ஆயா தூங்கலன்னா என்னென்னவோ கனவுகள் வருது. அன்கனெக்டட். குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், ட்ரீம் ஸ்டேட்ஸ் ஆர் 5 கைண்ட்ஸ். ஒண்ணு, முதல்ல மேலோட நீங்க அனுபவிச்ச அனுபவங்கள்லாம் கனவாகும். அன்னைக்கு காலையில ஆபீஸ்ல யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த சண்டைய உங்க கனவுல உங்க பொண்டாட்டி கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கலாம், உங்க நாய் கூட போட்டுட்டு இருக்கலாம், இல்ல காட்டி யார் கூட ரோட்ல போற போட்டுட்டு இருக்கலாம். இது ஒரு வகையானது. அடுத்தது இவர் டீப் எம்பெடட், உங்களுக்குள்ள ரொம்பவே ஆழ்நிலை மனப்பதிவுகள். அதெல்லாம் கனவுகளா இன்றைய டேட்ல ரீடிப்பாங்க. நீங்க எப்போ உங்க பிஎஸ்சி எக்ஸாம்ல ஹால் டிக்கெட்ல எக்ஸாமுக்காக ஓடிட்டு இருந்திருப்பீங்க. பஸ் ஓடி பஸ் போயிடும். ஆனா நீங்க படுக்கையில ஓடிட்டு இருப்பீங்க, ஐயோ 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 பஸ் பிடிக்கணுமா எக்ஸாம் பாஸ். அப்புறம் தான் நினைப்பீங்க, நீங்க எக்ஸாம் முடிச்சாச்சு, இப்ப தாத்தா ஆயிட்டீங்க, உங்க பேரன் தான் எக்ஸாம் எழுதணும், நீங்க தாத்தாவா தூங்குறீங்க. ஆழ்நிலை மனப்பதிவு. மூணாவது, நீங்க எங்க படுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் என்னைக்குமே மறக்காதீங்க. உங்க பெட்ரூம்ல கூடுமான வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கு, அதுதான் உங்க எல்லை, உங்க கோவில். புது இடத்துக்கு போனா ஒன்னா தூக்க முடியாது. ரெண்டாவது, அங்க யார் வசித்தாங்களோ அவங்க வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கனவாகும். அன்கனெக்டடா பைத்தியக்காரத்தனமா அனுபவிச்சாங்க. ஒரு லாட்ஜ் போறீங்க, ஊருக்கு போறீங்க. நான் கோர்செட்டுக்கு போவேன், திருப்பத்தூருக்கு எல்லாம் போவேன். அந்த லாட்ஜ் மேனேஜர் கேட்பேன், அப்பா நல்ல ரூமா பார்த்து கொடு, தண்ணி கிண்ணி போடுற கேஸ் இல்லாம ரூமா. சார் நான் தூங்குற ரூமையே உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அது குருஜியோட அது அருளுங்க. நிஜமாலுமே எந்த லாட்ஜுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணாலும் அந்த லாட்ஜ் மேனேஜர் சொல்லுவார், சார் நான் இங்கதான் சார் படுத்துக்கிறேன் பாரு சார், தினம் வாழ்க வளமுடன் வேதாதிரி சுவாமிகள் தான் சார் எனக்கு குரு, நல்ல பட்டை போட்டுருப்பார், திவ்யமா இருப்பார், இதான் தான் நான் படுத்துக்கிறது சார், நீங்க படுத்துக்கோங்க. எனக்காக புது லாட்ஜை கட்ட முடியும். அங்க என்ன வைப்ரேஷன்ஸோ அது உங்க கனவா வெளிப்படும். நான்காவது, நீங்கள் யாரோடலாம் பழகிட்டு இருக்கீங்களோ வீட்டுல, உங்க மனைவி குழந்தைகள், அவங்க ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கனவுகள் உங்களுக்கு கனவாகும். ஐந்தாவது, இது எல்லாம் சேர்ந்த இந்த பொங்கல் அப்பெல்லாம் செய்வாங்க, எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் பண்ணுவாங்க. அது பூசணிக்காய் அவரைக்காய் எல்லாம் சேர்ந்து அதுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க, கதம்ப சாம்பார். அந்த கதம்ப சாம்பார் மாதிரி கனவு, அர்த்தமே இருக்கு. ஆக ஜாக்கிரதா பார்த்துட்டோம். ஸ்வப்னான இந்த கதி. அதனால சில டைம்ல என்ன பண்ணோம், தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவெல்லாம் இருக்க அவசியமே கிடையாது. அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப் வருது. உத்யோகமா பைரவா, சக்தி சக்கர சந்தானே விஸ்வசம்ஹார. அடுத்தது ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. சுஷுப்தி தான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு அடிச்சு போட்ட மாதிரி தோணும். அங்க ஒண்ணு என்ன, யூ வில் நாட் ஹேவ் தி அவேர்னஸ். ஜாக்கிரதையில உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, உள்ளம் இருக்கு, உங்களுடைய அவேர்னஸ் இருக்கு. ஸ்வப்னாவில உங்களுடைய உடம்பு கிடையாது, மனசு இருக்குது, உங்கள் அந்த கரணங்கள் இருக்கு, உங்க அவேர்னஸ் இருக்கு. அவேர்னஸ் இல்லாட்டி நீங்க கனவு அனுபவிக்க மாட்டீங்க. சுஷுப்தியில
உங்களுக்கு எதுவுமே இல்லை, யூ டோன்ட் ஹேவ் ஈவன் அவேர்னஸ். அது முழிச்ச பிறகு தான் வரும். அதுதான் அதுக்கு அடுத்தது துரியா. துரியம் துரியாதீதம் அது வேற. துரியாங்கிறது இந்த 3 ஸ்டேட்டையுமே ஒரு சாட்சியா பார்க்கக்கூடிய நிலை. அதுதான் உங்களுடைய ஆக்ஞாவை கடந்த நிலை. துரியம். துரியம் என்பது நம்முடைய சகசரகாரத்துக்கு மேல இருக்கு. அதுதான் இந்த விஞ்ஞான பைரவால கூட உங்களுக்கு வரும். துவாதசந்தான 12 அங்குலம் உங்களுடைய அநாகதாவது கரெக்டா இங்க வரும். வந்தீங்கன்னா அந்த நிலை தான் துரிய நிலை. அதுக்கப்புறம் துரியாதீதம். கையை கூப்பிடுறீங்களா, அதுதான் நம்ம பகவானை கூப்பிடுறச்ச, பகவானே பாட்டத்தெல்லாம் போதும் உங்ககிட்ட வந்து சேர்றேன் அப்படியே கையை 2 கையும் தூக்கிட்டு அப்படியே கும்பிடுறது. அந்த லிமிட் தான் துரியாதீதம். நீங்க 4 நிலையை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த காஸ்மாஸோட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஆக அடுத்ததுன்னா ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்த, பேதே. இது விவரம் தெரியணும். முதல்ல களவம் கற்றுமரங்கிறவன ஜாக்கிரத சொப்பனாவில் இருந்தா நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், உடம்புல என்னென்ன பண்றேன், மனசுல என்னென்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் உள்ளத்துல எந்த உணர்வுகள்லாம் வச்சிருக்கேன், அந்த அவேர்னஸ். ஸ்வப்னால பொறிச்சா அது கனவுல கூட நல்லதை நினைங்க. நல்லதை நினைச்சிட்டு படுத்துட்டீங்க. திருட உங்களை குத்த வந்தா கூட ஏண்டாப்பா குத்த, உனக்கு என்ன வேணும், சாமான் தானே வேணும், தூக்கிட்டு போ, எடுத்துட்டு போ. கனவுல சும்மா நான் பேச்சுக்கு பேசல, அந்த அன்போடு தூங்குங்க, சந்தோஷமா தூங்குங்க, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி தூங்குங்க. கனவுல சிங்கம் வந்தா கூட, சிங்கமே நான் இருக்கிறது இத்துக்கொண்டு, உன் கடை வாய்க்க கூட காண மாட்டேன், எந்த சாப்பிட்டு திருப்தி அடைந்த சாப்பிடு, அந்த சிங்கம் சல்யூட் அடிச்சுட்டு போகும். விளையாட்டு கிடையாது, இல்லை அனுபவிங்க. அது போல சுஷுப்தி, நிம்மதியான தூக்கம். அது கொசு கடிச்சா என்ன, ஐயோ பயங்கர கொசு தொல்லை சார், இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பிளாக் பண்ணிட்டு நீங்க சீப்ராஸ்ல தினமும் கொசு மருந்து அடிக்கிறாங்க. அந்த கொசு மருந்து அடிக்க வச்சு கொசுலாம் காணாம போயிடுது. ராத்திரி 10 மணிக்கு மேல எங்க இருந்த வருது, அது கூட வெரி இன்டெலிஜென்ட். கொசு மருந்து அடிக்கிறச்சு எங்கன்னா போயிடுது. மருந்து அடிச்ச உடனே கரெக்ட் ராத்திரி 10 மணிக்கு ஐ ஹாவ் கம் பேக், ஹலோ ஹவ் ஆர் யூ மேன் அப்படின்ட்டு நம்ம படிக்க இங்க கிடைக்கும். அதுவா சரி, ஓடா மாசு பூசிக்கலான்னா உடம்புலாம் பிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஆல் அவுட் போடலான்னால மூக்கு நெடி தூக்கம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்து கடைசியில சரண்டர், பகவானே கொசுவே நீ பாட்டு கடிச்சிக்கோ, ஹாப்பி பிளட் டொனேஷன் பண்றேன் அப்படி தூங்கி பழகிக்கோங்க. நான் அப்பெல்லாம் என்ன நினைப்பேன்னு, நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு வச்சு பார்ப்பேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துப்பாங்க, பிளாட்ஃபார்ம்ல தூங்குவாங்க. அவங்களுக்கு எந்த கொசு மருந்து இருக்கு, எந்த ஓடமா சார் பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா இந்த நார்த்ல ஆந்திரால இந்த கட்டிட தொழிலாளிகள் வருவாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல, அவங்க எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல படுத்துப்பாங்க. நான் வெளியே போயிட்டு எப்படி பார்த்தேன்னு, சின்ன குழந்தை பெரிய குழந்தை வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் அப்படியே தூங்குவாங்க. சத்தியமா நம்ம அங்க உட்கார மாட்டோம் முதல்ல, அப்புறம் பகுதி சாக்கடை எல்லாம் போயிட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன தூக்கம் வருதுன்னு, அவங்க உடல் அசதி, உடல் அசதி. அதனால்தான் நாம ரெகுலரா சாதனை பண்ணணும். இதால உடம்புக்கு வேலை தரணும், நடக்கணும், இல்லாட்டி வேலை பண்ணணும், இல்லாட்டி பத்ம சாதனை பண்ணணும். அப்போ தூக்கம் வரும். அப்புறம் மனசு, அடுத்த நாள் சாப்பாட்டு வழி பார்த்தா 6 செங்கல்ல தூக்கலாம் தாயா வழின்னு மனசுல திங்க் பண்றது ஒண்ணுமே கிடையாது, தானா தூங்குவேன். இதுதான் அவர்கள் நிலை. நம்ம கொசு இங்க கிடைக்குது, அங்க கிடைக்கும். அதனாலதான் ஸ்வப்னா, அந்த தூக்கத்துல கூட நாம அந்த கனவு நிலையில கூட நம்ம நல்லதையே நினைச்சுக்கிட்டு உத்யாமோ பைரவா அப்படின்னு இருந்தோம்னு அந்த கனவு கூட ஒரு ஆனந்த கனவாக அனுபவமாக நமக்கு. பேதே, இது 3 திரும்ப தெரிஞ்சுக்கணும். வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு துரியா, ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ். உங்களை நீங்களே வேடிக்கை பாருங்க. காம உணர்வு வருதா, கோபம் வருதா, பசிக்குதா, யாரு மேல பொறாம வருதா, உங்களோட ஒரு இந்த அந்த காலத்து சினிமாவிலன்னா ஜெமினி கணேஷ் பாடுவார், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமாட்டு ஜெமினி கணேஷ் நிழல் அவரோட பேசும். அதை நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த உணர்வுகள்லாம் நெகட்டிவா போறச்ச தூரக்கு நின்று பாருங்க, இதுதான் நானா, இதனால என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா அந்த பேதே, அந்த வித்தியாசத்தை உணர்றச்ச துரியா, தானாக அந்த சாட்சி பூத நிலை உங்களுக்குள் நிச்சயமாக மதம்.
அந்த துரியா ஸ்டேட்டுக்கு போக 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 உத்யாமா பைரவா தானாக நடக்கும். ரொம்ப அது சிவசூத்திரம் ரொம்ப ரொம்ப இஷ்டம், ரொம்ப ரொம்ப இஷ்டம், அவ்வளவு இஷ்டம். ஆச்சு 12 மணி ஆச்சு. நம்ம இந்த 7 சூத்திரங்கள் முடிச்சிருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு ஜாக்கிரத ஸ்டேட்ல என்ன, ஸ்வப்னா ஸ்டேட்ல என்ன, சுஷுப்தி ஸ்டேட்ல என்ன நடக்குது சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லிட்டு வருவோம். இந்த 7 சூத்திரங்கள் நம்ம முக்கியமானது பாருங்க. உத்யம பைரவா, சக்தி சக்கர சந்தானே, விஸ்வ சம்ஹார, ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, பேதே துரியா. இது மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்லை, இதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். Always, always, always have that. You have come with a blueprint. You have asked for it. You have chosen the plan. நீங்க தான் இங்க சமையல் ரூம் வேணும், இங்க ஹால் வேணும், இங்க டாய்லெட் வேணும், இங்க பூஜை ரூம் வேணும்னு கேட்டு வந்திருக்கோம். இங்க வந்த உடனே ஜட்டவாயு அந்த மாயா மூடுறச்சு, டாய்லெட் இருக்கிறதுல பூஜை ரூம் வேணும் வேணும்பீங்க, பூஜை ரூம் இருக்கிறதுல ஹால் வேணும்பீங்க, ஹால் இருக்கிற இடத்துல எனக்கு பெட்ரூம் வேணும்பீங்க, எல்லாம் கொளர முடியாது. So as the life dream, row, row, row your boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. அற்புதமான அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எல்கேஜி அந்த படம். அதை யோசிச்சு பார்க்க எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. லைஃப் இஸ் பட் அ ட்ரீம், லைஃப் இஸ் பட் அ ட்ரீம். அதனால நம்மளா இருக்கலாம். வாழ்க்கையுடைய அனுபவங்களை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் நம்ம ஆல்வேஸ் இன்டராக்ட். we are not independent, we are interdependent. அது என்னைக்கும் இருக்காது. அதுதான் வாழ்க்கை. நம்ம தனித்து சந்தோஷமா இருக்கவே முடியாது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா. அது போல நீங்க ரியாக்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இன்டராக்ட். So anything you want to ask? Sir, ஒரு டவுட்ஸ் கேட்கலாமா சார்? கேளுங்க. இப்போ எல்லாமே ப்ளூ பிரிண்டோட நம்ம வந்திருக்கோம். டெஸ்டினின்னு சொல்றீங்க. Why pray? What is the power of prayer? அங்கதான் வா. 5வது உரைக்கு வா. ராகா. காலா மாத்த முடியாது, நியதியை மாத்த முடியாது, கலா வித்யாவை மாத்தலாம். அது சேர்ந்து வர்றதுதான் ராகா. ராகா இஸ் த ஃப்ரீ வில். குருஜி ரொம்ப அழகா சொல்வார். யுவர் ஹைட் cannot be. Your height is your height is the destiny, whereas your body weight is your free will. நான் பாட்டு நொறுக்கு தின்னு குண்டானது யுவர் சாய்ஸ். ஆனா நான் வந்து 5 அடி 10 அங்குல ஆகணும்னா முடியாது. குருஜி மாதிரி ஒரு மாஸ்டர் பார்க்கவே முடியாது. சும்மா பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். யுவர் ஹைட் இஸ் யுவர் டெஸ்டினி, யுவர் பாடி வெயிட் இஸ் த ஃப்ரீ வில். அது போதும். அதுதான் ராக். சொல்லுங்க ஜெயஸ்ரீ, சொல்லுங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த சக்தி சக்கர சந்தானே விஸ்வ சம்ஹார அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க சொன்னது ரைட்டு. இந்த விஸ்வ சம்ஹாரா அப்படிங்கிறது வந்து விஸ்வம்னா நம்மளுடைய உலகம். அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறதாவும் வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி if I am angry at something else, when I focus my energy to that center, which is Agnya center, then the knowledge blossoms. When the knowledge blossoms, the anger ஆல எனக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு உலகத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் உலகம், அந்த கோவத்துல நான் வந்து என்னோட இருக்கு இல்லையா, அத வந்து சம்ஹாரா, அது வந்து அன்னிலேட் ஆயிடுறது, அது வந்து மறைஞ்சு போடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. சோ எப்படி நம்மளோட நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து எவ்ரி சக்கரலையும் ஒரு பாசிட்டிவ்னஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது அதனால வந்த தாக்கங்கள் மறையிறது. அதுதான் வந்து தேங்க்யூ. அப்பா சொல்லுமா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா போன இதோட இப்ப ஒன்றும் நல்லா கிளியரா புரியுதுப்பா. அண்ட் ரொம்ப என்ன கேக் ஆஃப் மாதிரி இருக்கு எனக்கு. தேங்க்யூப்பா. வெல்கம். ஆல்வேஸ் ஐ அம் தேர். லைஃப் இஸ் லவ்.
Life is joy. Life is enthusiasm. Always.